நம்ம ஜிடிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் தமிழ். இந்த சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன, உங்கள் லேப்டாப்பாக இருக்க கம்ப்யூட்டரில் விண்டோஸ் ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஆர் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஓஎஸ் ஃபைலும் பென்ட்ரைவரும் தேவை. நம்ம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 8.1, 10 எல்லா வேர்ஷனும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் ஃபைல் இந்த ஃபைலை தான் வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு சிங்கிள் ஃபைலாக தான் இருக்கும். இந்த சிங்கிள் ஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவில் வந்து நீங்கள் வந்து பூட் பண்ணணும். அப்படியே பூட் பண்ணாட்டி உங்களால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. பூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஐஎஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விண்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து புக்கு மாதிரி காட்டுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாங்காக காட்டும். அந்த விண்டர் சாஃப்ட் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்கும் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். விண்டர் சாஃப்ட் வச்சு நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபோல்டர் கிடச்சிருச்சு. இப்போ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி வச்சு உள்ள பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ் அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுவோம். ரன் பண்ண பார்த்தீங்கன்னா என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் அப்படின்னு கேட்கும். அதை பற்றி நம்ம வந்து சாஃப்ட்வேர் கீயும் சேர்த்து கொடுத்துருப்போம். அந்த கீயை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ரெண்டு வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன், ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஒவ்வொரு கீயாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லா டேப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் யூஎஸ்பி ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் அடிக்க போகிறோம். ஃபார்மேட் அடிச்சிங்க அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு டேட்டாவும் இருக்காது, லாஸ் ஆயிரும். பார்த்திங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இப்போ ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், உங்கள் டேட்டா அழிஞ்சிடும் அப்படின்னு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த டேட்டாவும் தேவையில்லை. ஓகே, ஃபார்மேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பவர் ஐஎஸ் சாஃப்ட்வேர் வந்து ரன் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி தான் ஓப்பன் பண்ணணும், இல்லாட்டி வராது. அதிலே ஓப்பன் பண்ணுங்கள் கரெக்டாக. ஓகே, ஓப்பன் பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிரியேட் bootable யூஎஸ்பி ட்ரைவ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை சோர்ஸ் இமேஜ் ஃபைல் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் 10 ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். நான் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் ஃபைல் அந்த வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓஎஸில் போய்ட்டு விண்டோஸ் 10. ஓகே, இந்த ஓஎஸ் ஃபைல் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் கூட காட்டும். பார்த்தீங்கன்னா சாண்டிஸ் காட்டுது 1.5 15 GB. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்புறம் உங்கள் டேட்டா எரேசர் அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஓகே, நம்ம டேட்டா எரேசர்லாம் பரவாயில்ல, அது டேட்டா அதில் எதுவுமே இல்லை. ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்து பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பென்ட்ரைவ் பூட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகி முடிய போகுது. முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு இருக்கும், க்ளோஸ் கொடுத்து சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ பூட் பண்ண பென்ட்ரைவ் வந்து எந்த லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணணுமோ ஓஎஸை அந்த லேப்டாப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சார்ஜிங் லேப்டாப்பை போட்டுக்கோங்க, அது மெயின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் Lenovo E41 25 இப்போ ரீசெண்டாக கொடுத்தது. இதுக்கு பூட் பண்ணிக்கி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும் பூட் பண்ணிக்கி. நான் அதை ஊக்கு வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை நேம் மாடலில் போட்டு சர்ச் பண்ணி அப்படின்னா பூட் பண்ணிக்கி ஆப்ஷன் கிடச்சிரும். ஓகே, நம்ம வந்து இது ஓரளவுக்கு பூட் பண்ணிக்கி எல்லாம் இது கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க அதையும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா பூட் பண்ணு அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி என்ட்ரு அமைக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹெச்டி சாண்டிஸ்க் கம்பெனி நம்மளோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க்கு தான். அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிடுவோம். ஓகே, விண்டோஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் கேட்கும், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல. அப்படி நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு ஓப்பன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் கஸ்டம் இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும். அப்கிரேட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அப்கிரேட் பண்ணுறது. நம்ம வந்து கஸ்டம் தான் பண்ண போகிறோம். கீழே உள்ள கஸ்டமை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
அப்கிரேட் நமக்கு தேவையில்லை, அது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணுறது. கஸ்டம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டிஸ்க்கெலாம் காட்டும், உங்கள் லேப்டாப்பில் உள்ள எல்லா டிஸ்க்கையும் காட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள 100 GB தான் வந்து நம்மளோட பழைய OS ஃபைல் உள்ள டிஸ்க்கு. நான் அதை மட்டும் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். மற்ற டிஸ்கில் உள்ள டேட்டாலாம் வந்து எனக்கு தேவைப்படுது. நான் வந்து மற்ற டிஸ்க்கு எதுவும் அழிக்கலை. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டிஸ்க்கையும் அழிச்சிக்கலாம். ஓகே, இதுலேயும் ஒரு வார்னிங் மெசேஜ் வருது, டேட்டா அழிஞ்சிரும் அப்படின்னு. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, நம்ம மேலே உள்ள அந்த டிஸ்க்கை மட்டும் அழிச்சிட்டு மற்ற எந்த டிஸ்க்கையும் அழிக்கலை. அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சா நீங்கள் எல்லா டிஸ்க்கையும் அழிச்சிப்படி புதுசாக கூட நீங்கள் வந்து டிஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ் OS வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணுற ரொம்ப டைம் எடுக்கணும். சாரி, மன்னித்துக் கொள்ளவும். வீடியோ குவாலிட்டி குறைகள் இருந்தால். ஃபோன் நம்மள்ட்ட ட்ரைபாட் கூட இல்லை. ஓகே, இன்ஸ்டாலிங் அப்டேட் முடிஞ்சு இப்போ ஃபினிஷ் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் ஆகி முடியும் போது உங்களோட பென்ட்ரைவ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பென்ட்ரைவ் தேவையில்லை. ஓகே, OS இன்ஸ்டால் ஆகிடுச்சு, முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சு. ஓகே, நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டார்டிங் சீரிஸ் அப்படின்னு வருது, சுற்ற ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் சுற்றும், நான் நிறைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி சுற்றுற இடத்தெல்லாம். பார்த்தீங்கன்னா கெட்டிங் டிவைஸ் ஐடி அப்படின்னு வருது, ஒரு 100% வரும். நான் அதையும் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன், ரொம்ப டைம் எடுக்க அப்படிங்கிறாண்டி. ஓகே, கெட்டிங் ஐடி முடிஞ்சு. உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இடையில வந்து நிறைய ரீஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் ஆகும் OS இன்ஸ்டால் ஆகும்போது. ஓகே, ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி ரீஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே வந்துடும் விஷயத்தில். நீங்கள் வந்து சார்ஜில் மட்டும் போட்டுங்க லேப்டாப்பை, ஏன்னா இடையில சார்ஜ் இல்லாமல் லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே, ஜஸ்ட் ஏ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஒரு அசிஸ்டண்ட் நம்மள்ட்ட பேசும். நான் வந்து அதெல்லாம் வாய்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், நாய்ஸ் இருக்கனாண்டி. ஓகே, உங்களோட லாங்குவேஜ் கேட்குது, நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதே வச்சுக்குவோம். நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வேணுமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மிஸ் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு கேட்கும், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, நம்ம அதே வச்சுக்கோம். யூஎஸ்ஏ வச்சுக்கோம், நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணல, நீங்கள் வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீபோர்டு ஏதாவது. அடுத்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு ஆட் பண்ணலான்னு கேட்குது, நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் மூலிமா அதை அப்கிரேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. நமக்கு எதுவும் அப்கிரேட் பண்ண தேவையில்லை, அது வந்து ஸ்கிப் ஆகணும், அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுமா நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணி அதை அப்டேட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த பிசிக்கு வந்து நேம் கொடுத்துக்கோம், நம்ம எல்காட் அப்படின்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு இருக்குது, நான் பாஸ்வேர்டு வைக்கல, வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இது வந்து அசிஸ்டண்ட், நம்ம வந்து எஸ் கொடுத்துருவோம். அசிஸ்டண்ட் நமக்கு வந்து தேவையில்லை எந்த ஒரு அசிஸ்டண்ட்டும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலோவ் பர்மிஷன் கேட்கும், அதை வந்து நீங்கள் அப்செட் பண்ணிடுங்க, எதுவும் பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 OS இந்த மாதிரி தான் எல்லா OSம் இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் போடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, நம்ம லேப்டாப் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம விண்டோஸ் OS வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் OS ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியல ஃபோனை வச்சு. ஓகே, அதே லேப்டாப் தான், ஒண்டர்ஸ் ஆஃப் ஃப்ளேமர், அதை வச்சு வந்து ரெக்கார்ட் பண்ணுறக்காண்டி ஏற்றிருக்கேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறக்காண்டி முதல்ல நான் லேப்டாப்பில் வந்து ஐக்கான் வச்சுக்குவோம். டெஸ்க்டாப் சர்ச் பாக்ஸில் டெஸ்க்டாப் நம்ம சர்ச் பண்ணலாம், வந்து டீம் லேட்டர் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட டிஸ்பிசி பிசி கிளிக் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் யூசர் நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இதெல்லாம் வரும், இந்த ஐக்கான்லாம் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளை வந்துருச்சு எல்லா இதுவும். நம்ம வந்து டிஸ்பிளே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் விண்டோஸ் சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லைன்னு பார்த்துக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து எப்போ தெரியும் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேஷன் அப்படி தான் இருக்குது. ஆக்டிவேட்டட் நாட் அவைலபிள் அப்படின்னு தான் இருக்குது. ஆக்டிவேட்டட் அப்படின்னு மாறணும். சரி வாங்க நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர். இதுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் விண்டோ இன்ஸ்டால் பண்ணிக்க நல்லா புக்கு மாதிரி காட்டுது. நெக்ஸ்ட் அப்படின்னா பாஸ்வேர்டு இருக்கும். நான் பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன் இந்த சாஃப்ட்வேருக்கு. பாஸ்வேர்டு எல்லாம் கீழே இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விண்டோஸ் உள்ள டிஃபெண்டர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ரன் பண்ணுற வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கர் சாஃப்ட்வேர், இல்லாட்டி ரன் பண்ண முடியாது இந்த ஆன்டிவைரஸ் வந்து. சரி, ஆன்டிவைரஸ் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ரன் பண்ண முடியாது. நம்ம ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். ஆன்டிவைரஸ் மாதிரி தான். ஓகே, இது வந்து ரன் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் நாலு ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அதில் ஆக்டிவேஷன் அப்படி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரி, ப்ராடக்ட் கீஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து விண்டோஸ் விசிட் ஆப்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வயசும் இருக்குது. நம்ம வயசு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோம். நீங்கள் எதெல்லாம் செலக்ட் உங்கள் வயசு எந்த வயசு இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து விண்டோஸ் 10 செலக்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், விண்டோஸ் 10 ப்ரொஃபஷனல் அதை கொடுத்துட்டு பக்கம் இன்ஸ்டால் அப்படின்றது அதை கொடுத்துருங்க. ஓகே, ப்ராடக்ட் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. வாங்க நம்ம விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கா இல்லையானு செக் பண்ணிடுவோம். ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு மாறல அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் ஆக்டிவேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மூணில் ஈஸியாக ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆக்டிவேட் ஆகிரும். விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்து ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான் கம்பல்சரி இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அப்போ தான் லேப்டாப்பில் ஒரு சில பக்லாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்து குறைக்க முடியல, கூட்ட முடியல. இந்த மாதிரி நிறையா இதில் ட்ராபேக்லாம் இருக்குது. அதனால கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். சரி வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் கூகுளில் இப்போ நம்ம லேப்டாப் லெனோவா இந்த லெனோவா சப்போர்ட் ட்ரைவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். உங்கள் என்ன லேப்டாப்போ அதை டைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்புக்கான லிங்க்கும் அஃபிஷியல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்தா தெரியும். இப்போ தான் கவர்மெண்ட் லெனோவா லேப்டாப் ரீசெண்டாக கொடுத்தது தான், லெனோவா E41 25. ஓகே, அதை அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டோம். இப்போ நடுவு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரைவர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்குது. அதில் கெட் டவுன்லோட்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாடல் நேம் கேட்கும். லேப்டாப் ஆர் ஏதாவது மாடல் நேம் இல்லைனா ஒரு மாடல் நேம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா E41 25 அதை வந்து டைப் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா E41 25 வந்துருச்சு கீழே லேப்டாப் லெனோவா அப்படின்னு. அதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைவர் அப்டேட் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்டேட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேனுவல் அப்டேட் கொடுத்தா வந்து உங்களுக்கு மேனுவல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். எப்போ வேணால் உங்கள் ஃப்ரெண்ட் லேப்டாப் யாருக்காவது ஏற்றி கொடுக்க முடியும். அதனால மேனுவல் அப்டேட் போங்க. அது போனீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் தேவையான எல்லா ட்ரைவர்ஸும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் உங்கள் லேப்டாப்பில் வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி மற்ற கம்பெனி லேப்டாப் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடைய மாடல் நேம் கொடுத்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதில் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். Asus, Lenovo, Dell இந்த லேப்டாப்புக்கான கம்பெனி அஃபிஷியல் சைட் ஃபுல்லாக கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைவர் வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். கம்பல்சரி டவுன்லோட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்கள் லேப்டாப் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்.
ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய், லவ் யூ.